ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கக்கூடிய ரெசிபி பார்த்திங்கன்னா ஒன் பாட்டில் செய்யக்கூடிய பாஸ்தா தான். இந்த மெத்தடில் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு பாஸ்தா செஞ்சு கொடுங்க, செம டேஸ்ட்டாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் நெய் ஆயில் ஆட் பண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் பூண்டை கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வரணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. இது வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது கூடவே பட்டாணியும் கோஸும் கொஞ்சமாக சேர்த்து நான் வதக்கிக்கிட்டேன். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் மஞ்சத்தூள், சோம்புத்தூள், பெப்பர், கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சாஸஸ் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணுறேன். இது சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பீஸா சாஸ் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டு கிடைக்குமேன்னு பண்ணேன். எல்லாமே ஒரு இமேஜினேஷன் தான். அடுத்தது பீஸாக்காக கொடுத்த ஒரு சாஸ் பேக்கெட் இருந்தது, அந்த ஃப்ளேவர் நல்லா இருந்தது, அதையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஹாப்பி மாலை, அதையும் சேர்த்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு சோயா சாஸ் ஃபைனலாக, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பாஸ்தா வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். நான் 1 கப் பாஸ்தா எடுத்திருக்கேன். அந்த 1 கப் பாஸ்தாவுக்கு நீங்கள் 1.5 கப் தண்ணி சேர்க்கணும், அவ்வளோதான். இதை வந்துட்டு நல்லா அந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு பைண்ட் ஆகணும். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்க வேண்டியதா. வாட்டர் பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, காரமும் நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எல்லாம் ஓகே அப்படின்னா ஃபைனலாக நீங்கள் மூடி போட்டு விசில் விட வேண்டியதான். விசில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு 2 விசில்ஸ் மட்டும் விட்டால் போதும். அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ஃபுல் கேஸ் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ண தேவையில்லை. முன்னாடியே கொஞ்சம் லைட்டாக எடுத்து விட்டுட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி நான்ஸ்டிக்கியாக ஜூஸியாக பாஸ்தா டேஸ்டியான ருசியில் கிடச்சிரும். இதை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிக்கும். நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள். நாங்கள் இந்த பாஸ்தாவை ரொம்ப ருசித்து சாப்பிட்டோம். எங்கள் வீட்டு குட்டி பாப்பாவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ருசித்து சாப்பிட்டா, அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.